உயிர்கள் நோயில்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை புரிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நம்ம எல்லார் வீட்டு தோட்டத்திலும் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தாவரம் செம்பருத்தி பூவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூவில் நிறைய வகைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுக்கு செம்பருத்தின்னு ஒன்று, ஒற்றை செம்பருத்தின்னு ஒன்று. அந்த செம்பருத்தியோடைய பூவுடைய நிறத்திலேயே நிறைய மாற்றங்கள். ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கிறது ஒன்று, பிங்க் கலரில் இருக்கிறது ஒன்று, வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறத பார்க்குறோம். மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது இவை அனைத்துக்கும் மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மருத்துவ குணங்கள் தான். செம்பருத்தி பூவை பொறுத்தவரையிலும் அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இதய நோய்க்கு, இரத்த மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துகள் எதுன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூவை பொறுத்தவரையிலும் தலைமுடிக்கு நல்லதுன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம வீட்டில் சீயக்காய் பவுடர் செய்யும்போது அதில் அந்த பூவை ட்ரை பண்ணி போட்டு அரைச்சி தலைக்கு தடவுற ஒரு வழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இதற்கு ஜபா புஷ்பம் அப்படின்னு பேர். செம்பருத்தி பூவுக்கு ஜபா புஷ்பம்னு பேர். இந்த செம்பருத்தி பூவை ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதயம் மற்றும் இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மிகச்சிறந்த ஒரு மருந்தாக குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய 2 மாத்திரைகள் இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு மாத்திரை, இரத்த அழுத்தத்திற்காகன்னு சாப்பிடக்கூடிய ஒரு மாத்திரை. அது கூட அடிஷ்னலாக நிறைய பேருக்கு சுகர் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரை, இரத்த அழுத்தத்திற்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், இதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய ஏகப்பட்ட பக்க விளைவுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பக்க விளைவுகள் அதிகமாக ஆக நமக்கு அதுக்கு மாத்திரைகளுடைய அளவும் அதிகமாகிறது, அதற்கேற்ற சஃபரிங்கும் அதிகமாகிறது. அப்போ எவ்வாறு இந்த மாத்திரைகளை குறைக்க முடியும், அலோபதி மருந்துகளை எவ்வாறு குறைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதற்கு தான் இந்த செம்பருத்தி பூ ஒரு மிகச்சிறந்த மருந்து. வீட்டில் எல்லாருமே மாடி இருந்தால் கூட முதல்ல ஒரு சின்ன தொட்டியில் ஒரு செம்பருத்தி பூ செடியை நட்டு வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே ஒரே ஒரு பூவை கிள்ளி அதோட இதழ்களை சுத்தப்படுத்தி மகரந்தத்துடன் சேர்த்து அதை நல்லா மைய அரைச்சிங்கன்னா ஒரு சின்ன பட்டாணி அளவுக்கு அது ஒரு பேஸ்ட்டாக மாறும். காலையில் வெறும் வயிற்றில் பட்டாணி அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி பூவை முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் வெந்நீர் குடிச்சிருங்க. அவ்வளோதான். இதை ஒரு பழக்கமாக இதய நோய் இருப்பவர்கள், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு 3 மாதம் நீங்கள் வழக்கமாக சாப்பிடக்கூடிய உங்களோட மாத்திரைகளும் சாப்பிட்டுட்டு அது கூட இந்த செம்பருத்தி பூவை ஒரே ஒரு பூ தினசரி காலையில் சாப்பிடுங்க. ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் வழக்கமாக செல்லக்கூடிய உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். நிச்சயமாக எல்லா பேராமீட்டர்ஸும் வித்தின் த லிமிட் ரொம்ப அழகாக மெயின்டைன் ஆகிறத பார்க்க முடியும். அதன் பிறகு அவருடைய ஆலோசனைப்படியே படிப்படியாக உங்களுடைய மருந்துகளை நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கிறதுல நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இரத்த குழாய்களில் சுருக்கம் மற்றும் இரத்த குழாய்களில் அடைப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்களுடைய அடைப்பு, வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்களுடைய சுருக்கம், 100இல் 40 ஆண்கள் அல்லது 100இல் 45 பெண்கள் வரை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இது இருக்கிறது. அதுவும் டீச்சர்ஸ், ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, டெய்லர்ஸ், சமையல் செய்யக்கூடியவர்கள், அதிக நேரம் வீட்டில் நின்று வேலை செய்பவர்கள், லாயர்ஸ், அதே போல் போலீஸ்காரங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆண் பெண் வயது வித்தியாசம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த வெரிகோஸ் வெயினாக இருக்கிறத பார்க்க முடியும். 2 காரணத்தினால, அழுத்தம் அதிகமாகிறதுனாலையும் வரலாம், அல்லது அடைப்புகள், சிறு சிறு இரத்த கட்டிகள் ஏற்பட்டு அதனாலும் ஏற்படுறத பார்க்க முடியும்.
இந்த 2 வகையான பிரச்சனையையும் குணப்படுத்தக்கூடிய, மிக வேகமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த செம்பருத்தி பூவுக்கு உண்டு. இந்த செம்பருத்தி பூவு நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒரே ஒரு பூவை எடுத்து சுத்தப்படுத்தி அரைத்து மைய அரைத்து அது பார்த்தாலே ரொம்ப சின்னதாக ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு தான் இருக்கும். அது அப்படியே காலையில் வாயில் போட்டு ஒரு கிளாஸ் வெந்நீர் குடித்து அடுத்த அரை மணி நேரம் எதுவுமே சாப்பிடாதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. இதை ஒரு பழக்கமாக வச்சு ஒரு 6 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெரிகோஸ் வெயினுடைய அளவு, அந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படுத்தக்கூடிய காயம் அல்லது அந்த வலிகளில் இருக்கக்கூடிய அளவில் கணிசமான அளவு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். செம்பருத்தி பூக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள். பொதுவாக நம்ம உடம்புக்கு தேவையான இரத்தத்தை ஹார்ட்டு தான் பம்ப் பண்ணுது. ஆனால் அந்த ஹார்ட்டுக்கு தேவையான இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான இரத்த குழாய்கள் நிறைய இருக்குது. அந்த இரத்த குழாய்களில் அடைப்புகள் ஏற்படும் போது தான் நம்ம வேறு வழி இல்லாமல் பைபாஸ் சர்ஜரியோ ஸ்டண்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போட்டு ஹார்ட்டை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஒரு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஹிஸ்ட்ரியோ அல்லது ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஹிஸ்ட்ரியோ இருக்கும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 20% அதிகம். அப்படி இருக்கும்போது அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, தடுப்பதற்கு இந்த செம்பருத்தி பூவுடைய ஒரு தேநீரை நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கு வந்து நிறைய வகையான தேநீர்கள் நம்ம வணிக ரீதியாக மார்க்கெட்டில் பார்க்க முடிகிறது. இந்த தேநீர் சாப்பிட்டா கொழுப்பு குறையும், இந்த தேநீர் சாப்பிட்டா வெயிட்டு குறையும், இந்த தேநீர் சாப்பிட்டா முகப்பொலிவு வரும், நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி நல்லா போட்டு கொதிக்க வைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய செடியிலேருந்து ஒரே ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து சுத்தம் செஞ்சு அதில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து 50 மில்லியாக குறைங்க. வடிகட்டிட்டு இந்த ஒரு தேநீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு குடிக்க ஆரம்பிங்க. ஒரு 3 மாதம் கழித்து உங்களுடைய இஇஜி அல்லது எக்ரோன்னு சொல்லக்கூடிய இசிஜி அல்லது எக்கோன்னு சொல்லக்கூடிய 2 டெஸ்ட்டும் எடுத்து பாருங்கள். உங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் கணிசமான அளவு முன்னேறி இருக்கிறத பார்க்க முடியும். அண்டு இதை ஒரு பழக்கமாக, ஏன் வந்து ஒரு காஃபி காலையில் நமக்கு தேவைப்படுது, ஏன் வந்து டீ நமக்கு தேவைப்படுகிறது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த செம்பருத்தி பூவிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. கணிசமான வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து ஒரு கருமை நிறம் ஏற்பட ஆரம்பிக்கும். குறிப்பாக ஒரு 40-42 வயது ஆகும்போது மங்குன்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து நம்ம முகம்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் மூக்குக்கு 2 பக்கத்தில் பட்டர்ஃப்ளை பேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பேட்சஸ் ஏற்படுறதை பார்க்க முடியும். இந்த பட்டர்ஃப்ளை பேட்சஸையும் இந்த மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செம்பருத்தி பூ. செம்பருத்தி செடியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகள், அதற்கு சரிபாதி பூ, இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல மைய அரைக்கணும். அதன் பிறகு அதை வந்து ஒரு துணியில் போட்டு கட்டி தொங்க விட்டுறணும். தொங்க விட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதுலேருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக ஒழுவி வந்து ஒரு 20 அல்லது 30 மில்லி அளவுக்கு உங்களுக்கு அந்த சாறு கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த சாறை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தினசரி எடுத்து காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி முகம் முழுவதும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுறணும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து முகத்தை கழுவிடணும். ஒரு 3 மாத காலம் இதை செய்து வந்தாலே முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்குன்னு நம்ம சொல்லக்கூடிய மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய பேட்சஸ் படிப்படியாக குறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். இது செய்கிற முறை, ஒரு 100 செம்பருத்தி இலை எடுங்க, அதற்கு இணையான அளவுக்கு 100 செம்பருத்தி பூ, எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மைய அரைச்சிட்டு அதன் பிறகு ஒரு துணியில் கட்டி தொங்க விடணும். அல்லது பிழியலாம். பிழிஞ்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு, அந்த சாரை தினசரி ஒரு 10 மில்லி அளவுக்கு முகம் முழுவதும் தடவி அதன் பிறகு வெந்நீர் வைத்து முகம் கழுவிட வேண்டும். இதை செய்யும்போது அந்த மங்கு பிரச்சனை மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, செம்பருத்தி பூவை பொறுத்தவரையிலும் இதயத்தில் ஏற்படுகின்ற கோளாறுகளுக்காக, இரத்த நாளங்களில் ஏற்படுகின்ற கோளாறுகளுக்காக, குறிப்பாக வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. இன்றைக்கு வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே இந்த செம்பருத்தி செடி 1-2 வீட்டு மாடியிலேயே வச்சு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பூவை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே
நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்மிடம் இன்றைய நவீன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்பது எல்லாவற்றையும் வேடிக்கை பார்ப்பது என்பதாகும். இப்படி வேடிக்கை பார்க்கிற இந்த குணம் என்பது இன்றைக்கு எதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பது, எதையெல்லாம் நாம் கண்டும் காணாமல் போவது என்கிற வரன்முறை இல்லாமல் போய்விட்டதை நாம் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு செய்திகளின் மூலமாக அறிகிறோம். முக்கியமாக நாம் செயல்பட வேண்டிய நேரத்தில் கூட நாம் வேடிக்கை பார்க்கிறோம், அல்லது நம்முடைய கடமை செய்ய வேண்டிய நேரத்தில் கூட நாம் வேடிக்கை பார்க்கிறோம், அல்லது ஒருவர் உதவிக்காக துடிக்கிற போது கூட நாம் வேடிக்கை பார்க்கிறோம். இப்படியாக இந்த வேடிக்கை பார்க்கிற குணம் என்பது நம்முடைய சமூகத்தினுடைய அடியாளம் வரை, அடிமட்டம் வரை ஊடுருவி விட்டது என்பதைத்தான் இங்கு நான் வேதனையுடன் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த வேடிக்கை பார்க்கிற குணத்திற்கு பல்வேறு விதமான உதாரணங்கள் கடந்த காலத்திலும் இருந்திருக்கின்றன, நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மிஷ்கின் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலே ஒரு காட்சி வரும். அதாவது ஒரு மனிதர் சாலையிலே அடிபட்டு கிடப்பார். அப்படி கிடக்கிற போது அங்கு அவர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு துடிக்கிற போது 2 பேர் அங்கே பைக்கில் வருவார்கள். அப்படி வந்தவர்கள் அங்கே துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை தன்னுடைய செல்ஃபோனில் படம் எடுத்து கொண்டு அங்கிருந்து சென்று விடுவார்கள். இதை பார்க்கிற போது சிலருக்கு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காட்சி போல தோன்றலாம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதுபோன்ற செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. மனிதர்கள் தங்களுக்கு முன்னால் என்ன நடந்தாலும் சரி அதை வெறுமனே வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு எதுவுமே செய்வதில்லை என்கிற ஒரு அவலத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கர்நாடக மாநிலம் கொப்பல் என்கிற ஒரு ஊரில் ஒரு இளைஞர், ஒரு 18 வயதான ஒரு இளைஞர் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். அவர் பேருந்து மோதி பேருந்தினுடைய பின்பக்கர சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு உயிருக்காக போராடுகிறார். வலியால் துடியாக துடிக்கிறார். அப்படி துடிக்கிற போது அந்த இடத்தில் மக்கள் கூடி விடுகிறார்கள். கூடியவர்கள் யாரும் அவருக்கு உதவுவதற்கு முன்வரவில்லை. அப்படி முன்வராதோடு நிறைய பேர் அதை செல்ஃபோனில் படம் பிடிக்கிறார்கள். அப்படி படம் பிடித்து அதை நிறைய பேருக்கு பரவலாக அனுப்புகிறார்கள். இந்த செல்ஃபோன் படம் என்பது ஒரு வைரலாக பரவி நிறைய வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களிலும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதை ஒற்றி நிறைய வாத பிரதிவாதங்கள், மனிதாபிமானம் செத்துவிட்டது, அல்லது நாம் எல்லோருமே வெறுமனே வேடிக்கை பார்ப்பவர்களாக மாறிவிட்டோம் என்றெல்லாம் நிறைய பேர் எழுதி கொண்டிருந்ததை பார்த்தோம். ஆனால் அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம் என்பதை யாருமே கேட்டுக்கொள்ளவில்லை. அப்படி கேட்டுக்கொள்கிற போது தான் அந்த வேடிக்கை பார்த்தவர்களில், அந்த படம் பிடித்தவர்களில் ஒருவராக நாமும் இருக்கிறோம் என்கிற ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் கிட்டத்தட்ட எல்லோருமே தங்கள் அளவில் நமக்கு எதற்கு இந்த பொறுப்பு, நமக்கு எதற்கு இந்த வேலை என்கிற ஒரு மனநிலையை நோக்கி தள்ளப்படுகிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் உதவிக்காக தவிக்கிற போது இன்னொரு மனிதன் அங்கு இருந்தால், ஒரே ஒரு மனிதன் இருந்தால் கூட அவனுக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கக்கூடும். ஆனால் அதே இடத்தில் ஒரு 10 பேரோ 50 பேரோ கூடிவிட்டால் மற்றவர்கள் உதவி செய்யட்டும் என்று தான் ஒதுங்கியிருந்து வேடிக்கை பார்க்கலாம் என்கிற ஒரு மனநிலை என்பது இப்பொழுது பரவலாகிவிட்டது. இந்த மனநிலையை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? சமூகத்தில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த சுயநலத்தை நாம் எப்படி சந்திக்கப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த சுயநலம் என்பது, இந்த மனநிலை என்பது, அது ஒரு மிக ஆழமாக இன்றைக்கு பரவலாகிவிட்டது. இதற்கு என்ன காரணம்? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான படங்கள் ஒவ்வொரு தனி மனிதரும் எடுக்கக்கூடிய சூழலெல்லாம் கூட இருக்கிறது. இடைவிடாமல் படங்கள் எடுப்பது என்கிற ஒரு சூழ்நிலையில் தன் முன்னால் ஒரு மிகப்பெரிய விபரீதம் நடந்தால் கூட அதையும் படமாக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறதே தவிர, அதன் மூலமாக சமூக வலைத்தளத்தில் அந்த படத்தை பரப்புவதன் மூலமாக தான் ஒரு சிறிய புகழை அடைய வேண்டும், சிறிய கவனத்தை பெற வேண்டும் என்பதுதான் ஒரு மனநிலையாக இருக்கிறதே ஒழிய, உண்மையிலேயே அங்கு ஒரு மனிதன் உதவி தேவைப்படுகிறது, அந்த உதவியை நாம் செய்ய முடியும் என்கிற உணர்வு யாருக்கும் ஏற்படுவதில்லை. ஆனால் நிச்சயமாக அத்தகைய உதவிகளை செய்யக்கூடிய இடத்தில் தான் நம்மில் பெரும்பாலானோர் இருக்கிறோம். ஆனால் கூடி நின்று வேடிக்கை பார்க்கிறோம். அப்படி வேடிக்கை பார்ப்பதன் வழியாக நம்முடைய ஒரு இயல்பான அடிப்படையான மனித குணங்களை நாம் இழக்கத் தொடங்கிவிட்டோம் என்பதைத்தான் நாம் இந்த விஷயங்களில் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இதை நாம் மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாம் மிகப்பெரிய அளவிற்கு சுயநலம் சார்ந்த ஒரு கொடூரமான இதயம் படைத்த ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக மாறிவிடுவோம். இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்,
இந்த மனோபாவம் இல்லை பொதுவாக மக்களிடம் அதுவும் இளைஞர்களிடம் மிக அதிக அளவில் அதிகரித்து வருவதை பற்றிய கவலைகள் ஏற்படுகின்றன. முக்கியமாக நம்முடைய கல்வி அமைப்பில் செய்ய வேண்டிய மாற்றங்களை பற்றியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறார்கள். எது சமூகத்தில் நடந்தாலும் நாம் உடனடியாக கல்வி அமைப்பை குறை சொல்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம ஒரு பாடத்திட்டத்தில் சேர்த்து சொல்லிக் கொடுக்க முடியுமா? அல்லது பாடத்திட்டத்தில் நாம் இதையெல்லாம் புகுத்தி கற்பிக்க முடியுமா? பாடத்திட்டம் என்பது சில அடிப்படையான ஒரு பொதுவான அறிவை ஊட்டக்கூடிய ஒன்று. அது மொழி சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது வரலாறு சார்ந்ததாக இருக்கலாம், அறிவியல் சார்ந்ததாக இருக்கலாம், புவியியல் சார்ந்ததாக இருக்கலாம். அதை தாண்டி ஒரு கல்விச்சூழல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது ஆசிரியர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அற உணர்வு என்பதாகும். ஆசிரியர்கள் எப்பொழுது அந்த அற உணர்வுடன் ஒரு கல்விச் சூழலை உருவாக்குகிறார்களோ அவர்கள் அதை மாணவர்களுக்கும் உருவாக்குவார்கள். வகுப்பறையில் ஆசிரியர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், மாணவருடன் உரையாடக்கூடிய விஷயங்கள், சமூகத்தின் நிகழ்வுகளை பற்றி ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் எப்படி ஒரு நீதியான முறையில் தீர்க்க வேண்டும், சக மனிதர்களோடு எத்தகைய உறவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு ஆழமான உரையாடல்களை எந்த ஆசிரியர்கள் நிகழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த ஆசிரியர்கள். அவர்கள்தான் ஒரு சிவில் சமூக உணர்வுகளை குழந்தைகளிடம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாறாக அத்தகைய எந்த உணர்வையும் கொடுக்காத ஒரு ஆசிரியர்கள் அல்லது அதற்காக தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளாத ஆசிரியர்கள் என்பவர்கள் அவர்கள் நிச்சயமாக மாணவர்களுடைய ஆளுமையில் எந்த தாக்கத்தையும் செலுத்துவதில்லை என்பதைத்தான் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஊடகங்கள், கல்விச்சூழல், பெற்றோர்கள் எல்லோருமே நம்முடைய இளைஞர்களை மிகுந்த சமூக பொறுப்புடையவர்களாக செயல்படக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். ஏதோ ஒரு சமூக பிரச்சனைக்கு திடீரென ஒரு நாள் எங்கோ கூடுவதல்ல ஒரு சமூக உணர்வு என்பது. மாறாக அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் தங்களுடைய பொறுப்புகளை மக்கள், இளைஞர்கள் உணர வேண்டும், சமூக கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு நீதிமிக்க சமூகத்தை உருவாக்குவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு துறையிலிருந்து வந்து நமக்கு தேவையான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது தமிழறிஞர் திரு சி. சிவசங்கரன் அவர்களுடன். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழறிஞர் என்று கூறும்பொழுது இந்த காலகட்டத்தில் நம்முடைய மொழிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் படிக்கும் பொழுது, நீங்கள் ஆசிரியராக இருக்கும் பொழுது உங்களுடைய காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. குறிப்பாக அந்த காலத்தில் பள்ளியில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர்களிலேயே முதலில் இந்த முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற முனைப்போடு நீங்கள் இருந்தீர்கள். அந்த வகையில் முதலாக இந்த தமிழாசிரியராக முனைவர் பட்டமும் வாங்கினீர்கள். உங்களுடைய அனுபவத்தை பற்றி முதல்ல சொல்லுங்க. எப்படி இருந்தது உங்களுடைய காலகட்டம்? எங்களுடைய காலகட்டத்தில் எங்களுடைய தமிழாசிரியர்கள் தமிழ் உணர்வை ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு தமிழின் மேல் மிகப்பெரிய பற்று உண்டாகினது. ஏன்னா அந்த வகையில் எங்களுக்கு கற்றுத்தந்த பேராசிரியர்கள் மிகப்பெரிய தமிழ் உணர்வு படைத்தவர்கள். நான் தொடக்கப்பள்ளி முடித்துவிட்டு உயர்நிலைப் பள்ளிக்குள் நான் கால் வைத்த காலத்தில் கல்லூரி ஆசிரியர்களைப் போல எப்படியாவது ஒரு முனைவர் பட்டம் வாங்க வேண்டும் என்ற ஆசை என் முள் எழுந்தது. அப்படி எழுந்தபோது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் டாக்டர் வாசுவா மாணிக்கனார் தமிழ்துறை தலைவராக இருந்தார். அவரிடத்திலே போய் நான் டாக்டர் பட்டம் வாங்குவதற்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ டாக்டர் பட்டம் வாங்க வேண்டும் என்றால் முதலாக 3 ஆண்டுகள் ஊதியமில்லாமல் விடுப்பு போட்டுவிட்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னா பொருளாதார பிரச்சனை அன்றைக்கு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கூட எனக்குள் இருந்த தமிழ் உணர்வின் காரணமாக அந்த 3 ஆண்டுகள் அந்த உயர்நிலைப்பள்ளி வேலைக்கு நான் ஊதியமில்லா விடுப்பு போட்டுவிட்டு வாசுப மாணிக்கனாரின் கீழ் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் போய் சேர்ந்தேன். அப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய தமிழறிஞர்கள் மகாவித்வான் தண்டபாணி தேசிகர், அதே போல் நம்முடைய பேராசிரியர் வெள்ளைவாரனார் அவர்கள், பேராசிரியர் அகத்தியலிங்கனார் அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தமிழ் பெரியோர்கள் நிறைய பேர் பணியாற்றிய காலம் இது. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு தமிழ் வளர்த்த பூமி. அங்கே போய் 3 ஆண்டுகள் பணியாற்றி முனைவர் பட்டம் பெற்றதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான
ஒரு அங்கமாகவே கருதுகிறேன். சரி, அதாவது நீங்கள் முனைவர் பட்டம் பெறக்கூடிய காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழாசிரியர்களை உங்களுடைய பார்வையில் எப்படி நீங்க மதிப்பிட விரும்புறீங்க? தமிழாசிரியர்கள்ங்கிறத விட இன்றைக்கு அன்றைக்கு இருந்த ஆசிரியர்களுக்கு இருந்த உணர்வு இன்றைக்கு குறைந்து விட்டதோ என்கிற ஐயப்பாடு தோன்றுகிறது. அதைவிட நம்முடைய கல்வி திட்டமே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில ஒரு தொடர்பில்லாத சூழலை தோற்றுவிக்கிறது. ஒரு பேரறிஞன் சொன்னான், வகுப்பிலே ஆசிரியருடைய பங்கு குறைவாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆசிரியரே பேசிக்கொண்டிருக்கிற வகுப்பறைங்கிறது மாணவனுக்கு சோர்வை உண்டாக்கும். ஆனால் என்ன வேலை நாடுகளில் என்ன நடக்குது, ஆசிரியரும் மாணவரும் உரையாடுகிற காட்சிகள் நிறைய இருக்கிறது. இப்போ ஆசிரியரே பேசிக்கொண்டிருக்கிற போது மாணவன் ஒரு சோர்வை சந்திக்கிறான். ஆனால் மாணவனையும் உள்ளடக்கி எந்த ஆசிரியர் உரையாடல் பாணியில் தன்னுடைய வகுப்பறையை கொண்டு வருகிறாரோ அந்த வகுப்பறை வெற்றி பெறும். இப்போ எங்களுடைய காலங்களில் ஆசிரியர்கள் எங்களிடத்திலேருந்து நிறைய வரவழைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் கேள்வி கேட்டு மாணவர்களுடைய சிந்திக்கும் திறனை அதிகரித்து மாணவர்களை மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாக ஆக்குகிற அந்த கல்வி முறை மெல்ல மெல்ல குறைந்து வருகிறதோ என்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இயல்பாகவே மாணவனுக்கு சிந்திக்கிற திறன் உண்டு. அவனுக்கு இயல்பாகவே மூளையில் நல்ல அறிவுகள் முளைவிடுவதற்கு உண்டான பருவம் அந்த பருவம். ஆசிரியனுடைய வேலை அவனுடைய உணர்வை தூண்டுவது தானே தவிர முழுக்க முழுக்க அவனை மார்க்கு வாங்குகிற ஒரு எந்திரமாக ஆக்குவது ஆசிரியனுடைய வேலை அல்ல. சரி, அதாவது மாணவர்கள் எந்த அளவுக்கு வகுப்பறையில் சிந்திக்கவே முடியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவுக்கு காரணம்னு சொல்றீங்க. ஆனா நீங்கள் மாணவராக இருந்த போது, நீங்கள் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்று விரும்பிய போது எதில் சிறப்பு பெற விரும்பினீர்கள்? எதில் முனைவர் பட்டம் பெற்றீர்கள்? அந்த காலத்துல எங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னா எல்லாருமே தாய்மொழி வழியாக கல்வி கற்றோம். இந்த தாய்மொழி வாயிலாக கல்வி கற்கிற போது இயற்கையாகவே ஒருவனுடைய அறிவு திறன்கிறது இயல்பாகவே ரொம்ப நன்றாக இருக்கும். அறிஞர்கள், உளவியலார், சமூக ஆய்வாளர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறார்கள், தாய்மொழி வாயிலாக கல்வி கற்பதுதான் மிகச்சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அத்தகைய சூழ்நிலை இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. மற்ற மாநிலங்களை விட நம்முடைய நாட்டிலே இருக்கிற சூழல் இருக்கிறதே 4 வகையான பள்ளிகள் இருக்கின்றன. இப்போ நம்முடைய மாநில அரசினுடைய பாடத்திட்டம் இருக்கிற கல்வி ஒன்று, மெட்ரிகுலேஷன் பள்ளி கல்வி ஒன்று, இன்னொன்று மத்திய அரசினுடைய மொழி பாடமாக இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று, ஆங்கிலோ இந்தியன் பள்ளி, ஓரியண்டல் அரபி உயர்நிலை பள்ளி. இப்படி பக்கத்து மாநிலங்களை விட நம்முடைய நாட்டில் கல்வி பயிர கல்விக்கூடங்கள் பல வகையாக இருக்குது. இது நம்முடைய மாணவனை சரியான சிந்தனையாளனாக மாற்றுவதற்கு உரிய வழியாக இருக்கும் என்று கருத முடியாது. ஏனென்றால் நம்முடைய மிகப்பெரிய சாதனை படைத்தவர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் தாய்மொழி வாயிலாக கற்றவர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தாய்மொழி வாயிலாக கற்றவர்கள். இன்னொன்று அவருடைய பேச்சுகளிலே நீங்கள் பார்க்கலாம், மாணவன் வகுப்பறையை விட்டு வெளியே வரணும், வகுப்பறைக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இப்போ தாவரவியல் படிச்சுட்டு இருக்கான் ஒரு மாணவன். அப்போ தாவரவியல் படிக்கிறவனை வகுப்பறையை விட்டு வெளியே இதுதான் மரம், இதுதான் ஆறு, இங்கே தான் ஆற்று மணல் இருக்கிற இடம், இதுதான், ஏன் இந்த மணல் வறண்டு போனது, ஏன் இந்த தாவரங்கள் காய்ந்து கிடக்கின்றன, வறட்சி எப்படி ஏற்படுகிறது, இதையெல்லாம் பார்க்குற போது அவன் இயற்கையான அவனுக்கு கல்வி அறிவோடு சமூக அறிவு, நில அறிவு, மற்ற அறிவுகளும் வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு நேர்முகத் தேர்வு நடக்குது. அந்த நேர்முகத் தேர்வில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது வங்காள விரிகுடா எங்கே இருக்குது. இப்போ பையன் என்ன சொல்கிறான், வங்காள விரிகுடா இந்தியாவின் கிழக்கே. அவன் பாடம் படித்ததை ஒப்பிக்கிறான், இந்தியாவின் கிழக்கே வங்காள விரிகுடா இருக்கிறதுங்கிறான். அந்த நேர்முக தேர்வுக்கு வந்தவங்க, ஏப்பா எதுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வங்காள விரிகுடாங்கிறான்.
நான் வங்காள விரிகுடா எங்கே இருக்குன்னு கேட்டேனே, இங்கே தான் இருக்குன்னு நீ ஏன் காட்டல அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், நம்முடைய மாணவர்கள் நைல் நதியை பற்றி படிக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரியை பற்றி படிக்கிறான், ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய ஏரியை பற்றி படிக்கிறான். ஆனால் நம்முடைய நாட்டில் ஓடுகிற காவிரி, வைகை, தாமிரபரணி இதை பற்றியெல்லாம் இவன் படிக்கிறானான்னு கேட்டால் இல்லை. இப்போ மாணவர்களுக்கு என்ன, தன்னை சுற்றி இருக்கிற இந்த இயற்கை சூழலிலே நம்மை சுற்றி உள்ள உலகத்தை அவனுக்கு முதலிலே காட்ட வேண்டும். நீங்கள் நைல் நதியினுடைய நீளமும் அகலமும் இவன் மனப்பாடம் செய்வதுங்கிறது மூளைக்கு தேவையில்லாத சுமை. டாக்டர் மூவா சொல்லுவார், எது மனதில் நிற்க வேண்டுமோ அது நிற்கும், எது மனதில் நிற்கக்கூடாதோ அவை மனதிலே நிலை பெற்று நிற்காது. அதே மாதிரி மேலை நாட்டு அறிஞர் ஒருத்தர் சொல்லுவான், மூளைக்கு தேவையில்லாத சுமையை நம்முடைய கல்வி திட்டம் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் ஒருத்தர் ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய அறிஞர், அவரை ஒருத்தன் கேள்வி கேட்குறான், ஒளியினுடைய வேகம் எவ்வளவு தூரம்ங்கிறான். அவர் உடனே சொல்கிறார், அது எனக்கு தெரியாது. எதையாவது ஒரு கலைக்களஞ்சியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒளியினுடைய வேகம் எவ்வளவுங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாததை என் மூளையிலே திணிப்பது எனக்கு வேலை அல்ல. அப்போது நம்முடைய பாடத்திட்டத்தில் தேவையில்லாத பகுதிகள் இருக்கக்கூடாது. மாணவன் வகுப்பறையை விட்டு வெளியே வந்து பார்க்கக்கூடிய மாறுபட்ட கல்வி திறன்கள் அதிகரிக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, தேர்வுக்காக படிக்கிறது தான் நடக்குது. நிச்சயமா, அதாவது ஏட்டு சுரைக்காய் என்றைக்குமே கறிக்கு உதவாது, இது அன்றைக்கே வந்து சொல்லப்பட்டது தான். நீங்க நம்முடைய தாய்மொழியில் படிப்பது என்பதுதான் ஒருவருடைய உண்மையான திறனை வெளிக்கொணர உதவும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் நம்ம அதிலிருந்து தடம் மாறிவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தாய்மொழியை ஆசிரியர்கள் ஊட்டி வளர்த்த காலம் போய் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு தான் பள்ளிகள் கற்றுத்தருகின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆங்கில கலப்பில்லாமல் தமிழை பேச சொன்னால் நிச்சயமாக அவர்களால் முடியாது. இந்த சூழல் என்ன மாதிரியான ஒரு எதிர்மறையான விளைவுக்கு இட்டு செல்லும் நினைக்கிறீங்க? ஆங்கில மொழி வாயிலாக கற்பது என்பது நாம் கால்களால் நடப்பதை விட கைகளால் நடப்பதை போன்றது. ஆங்கிலம் இந்த நாட்டை விட்டு ஆங்கிலேயன் எப்போ போனானோ அப்போவே போயிருக்கணும். ஆனால் நம்ம தேவையில்லாமல் ஆங்கிலேய அடிமைத்தனத்தை விட்டு விட்டோம். ஆனால் ஆங்கில மொழிக்கு நாம் அடிமையாக இருக்கோம். அதாவது ஆங்கில வழி கற்றல்ங்கிறது ஒரு மறைமுகமாக மூளைக்கு சுமை தான். நான் இன்னொன்று கேட்குறேன், அதாவது நம்முடைய மாணவர்கள் மேலை நாடுகளுக்கு போய் வேலை செய்கிறார்கள். அப்படி வேலை செய்கிற போது அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய தொடர்பு மொழி, எங்களோடு தொடர்பு கொள்ளுகிற மொழித்திறன் இவர்களுக்கு குறைவாக இருக்கிறதுங்கிறான். ஆங்கில மொழியே ஒரு கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில், உயர்நிலைப் பள்ளியில், மேல்நிலைப் பள்ளியில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் ஆங்கில மொழியை நல்லா படிச்சிருந்தா ஏன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஒருத்தன் வச்சு வணிகம் பண்ணிகிட்டு இருக்கான்? பள்ளிக்கூடத்திலே ஆங்கிலத்தை ஒழுங்காக படிச்சிருந்தா ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஒன்று தேவையா? அப்போ என்ன புரியுது, நம்ம ஆட்கள் ஆங்கிலத்தை படித்தும் கூட இந்த ஆங்கில வழியிலே தொடர்பு கொள்வதற்கு மேலை நாடுகளிலே அவர்கள் தடுமாறுகிறார்கள். அதனால தான் நேர்முக பேட்டியில் எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் இந்த தொடர்பு கொள்கிற தொடர்பு மொழி சிக்கல் அங்கே வருதுங்கிறார். இப்போ நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் எல்லாம் தாய்மொழியிலேயே படித்தார். அவர் சொல்லுவார், எங்களுடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்குது அப்படிங்கிறத கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பறவைகள் பறக்கிறத காட்டுவார். எங்களுக்கு கிளாஸ் ரூமில் நடத்தினதை விட அந்த பறவைகள் பறக்கிறத காட்டினார் பாருங்கள், அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்பார். இன்னொன்று, நீங்கள் தாய்மொழியில் படிக்கிற போது மாணவன் மார்க் வாங்குகிற எந்திரம் இல்லை, அவன் முதல்ல மனிதன் ஆகும். நம்ம சங்க இலக்கியங்களில் உலகத்துக்கே பொதுவாக சொல்லியிருக்கான். ஒரு பாட்டு உண்டு, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனது. ஒரு காதலன் ஒரு காதலி பேசுகிறாங்க. யாயும் ஞாயும் யாராகியர், உங்கள் அப்பா யார் எங்கள் அப்பா யார் எனக்கு தெரியாது, நீ உன்னுடைய தந்தை யார் என்னுடைய தந்தை யார் நமக்கு தெரியாது, நானும் நீயும் எவ்வழி, உனக்கு முன்னால் நானும் நீயும் அறிந்திருக்கிறோமா தெரியாது.
ஆனால் செம்மண் நிலத்திலே பெய்த நீர் போல நம்முடைய நெஞ்சங்கள் ஒன்று கலந்தன. இது ஒரு சங்க இலக்கிய பாட்டு. தந்தை பேர் தெரியாது, தாய் பேர் தெரியாது, அவன் ஊர் எது இவன் ஊர் எது தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத பாடலை எழுத ஆசிரியர் யாருன்னா அதுவும் தெரியாது. அந்த ஆசிரியர் பேர் தெரியாதனால செம்புல பெயல் நீரார்னு அவருக்கு பேர் வச்சாங்க. இந்த பாடலை நீங்கள் எந்த நாட்டு தலைவன் சொன்னாலும் ஒத்துக்கலாம். இப்படி எதுவுமே தெரியாத ஒரு பாடல் 2000 வருஷமாக நம்ம மண்ணில் நிற்குதுன்னா இது உலகத்துக்கே பொதுவாக சொல்லப்பட்டது. நம்ம தமிழ் இலக்கியம் படிக்கிற போது அந்த மாணவனுக்கு என்ன வரும், இந்த மாதிரி நல்ல பண்பாட்டு கூறுகள் வரும். தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென வாழுணர் உண்மையால் இந்த உலகம் அழியாமல் இருக்குன்னா, செல்வத்து பயனே ஈதல், செல்வம் உங்ககிட்ட இருக்கா அதை மற்றவனுக்கு கொடு, துய்ப்போம் என்னே தப்புன பலவே, நீயே அனுபவிச்சுக்கலாம்னு நினச்சின்னா இந்த உலகத்தில் தப்பி போகிறது நிறைய ஆகிப்போயிடும். அதே மாதிரி ஒரு வள்ளல்கிட்ட போய் ஒரு ஏழை பரிசு வாங்கிட்டு வர்றான். குமணன்கிற வள்ளல்கிட்ட ஒரு ஏழை பரிசில் வாங்கிட்டு வர்றான். அவன் போகிற போது அவன் வீட்டில் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லை. பால் இல்லாத குழந்தை தாய் முகம் நோக்க, தாய் என் முகம் நோக்க, நான் நின்முகம் நோக்கி வந்தேன்னு குமணவள்ளல்கிட்ட போய் கேட்பான். அந்த குமணவள்ளல் நிறைய பரிசை கொடுக்குறாரு இவனுக்கு. அதை வாங்கிட்டு வர்றான். வந்து மனைவிட்ட சொல்கிறான், நின்னயந்து உரையினர்க்கும் நீ நயந்து உரையினர்க்கும், நமக்கு அப்பப்பெல்லாம் உதவி செஞ்சாங்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம இருக்கிற இந்த செல்வத்தை வல்லாங்கு நாம் வாழ்தும்னு நினைக்காத, வச்சுக்கிட்டு நாம் வாழ்வோம்னு நினைக்காத, எல்லாருக்கும் கொடு, என்னோடும் சூழாது, என்ன கேட்க வேணாம், நீயா கொடு. இப்படி கொடுக்கிற குணம், ஈகிற குணம், பகுத்து உண்ணுகிற குணம். யாராவது விருந்தினர்கள் வருகிறீர்களா, நான் கதவை சாத்த போகிறேன், ஒரு சங்க பாடல், நான் இந்த கதவை அடைக்க போகிறேன், விருந்தாளிகள் யாராவது இருந்தாங்க வாங்க கேட்குறானே. அதெல்லாம் அந்த மாதிரி தன்மைகள் இந்த படிக்கிற மாணவனுடைய உள்ளத்திலே பகுத்து கொடுக்கணும். செல்வத்தை நம்மகிட்டே வச்சுக்கக்கூடாது, இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்னா அந்த ஏற்றத்தாழ்வை போக்குற வழி எதிரானா நம்மகிட்ட இருக்கிறத இன்னொருத்தனுக்கு கொடுத்து பகுத்து உண்ணுகிற அந்த பண்பு வேணும். இந்த பண்பை எல்லாம் நீங்கள் சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம். இப்போ திருக்குறளில் செவிக்கு உணவுன்னு ஒரு வார்த்தை சொன்னானே, வேறு எந்த இலக்கியத்திலேயாவது காதுக்கு செவிச்செல்வம்னு ஒரு உணவு எவனாவது சொல்லியிருக்கானா? செவிக்கு உணவு. அதே மாதிரி அறிவு அற்றம் காக்கும் கருவி. இந்த அறிவை ஒரு கருவியாக சொன்னவன் வள்ளுவன். சங்க இலக்கியங்களில் தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய தமிழர்களின் பெருமைகள் எவ்வாறு அதில் புதைந்திருக்கின்றன அப்படின்றத சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் அதையெல்லாம் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன சங்க இலக்கிய பாடல் இப்போது ஒரு தமிழ் திரைப்பட பாடலாக இருக்கிறது, அதனால அனைவருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கூட தமிழர்களின் சிறப்பான வீரம், காதல், விருந்தோம்பல், இன்னும் பகிர்ந்து கொள்ளுதல் என்று எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றன தமிழர்களுக்கு என்று. அதெல்லாம் ஏன் அடுத்தடுத்த தலைமுறைகளை போய் சேராமல் இருக்கிறது? என்ன தடைன்னு சொல்லுங்க. பள்ளிக்கூடங்களில் தமிழ் வழி கல்வின்னு ஒன்று இருந்துச்சுன்னா தமிழை நம்ம முக்கிய பாடமாக வைத்து இந்த தமிழ் இலக்கியங்கள்ங்கிற புதையலை மாணவர்கள்ட்ட கொண்டு போயிருந்தோம்னா அந்த மாணவன் தேர்வுக்கு தயாரிக்கிறவன் மட்டுமல்ல, அவன் மாண்புடைய மனிதனாக வருவான். ஏன்னா ஒரு மாணவனை மனிதாபிமானம் உள்ள மனிதனாக உருவாக்குவது தான் கல்வியினுடைய வேலை. இன்னொன்று, ஆசிரியர்களுக்கே ஒரு செம்மாந்த நிலை இருக்கணும். ஆசிரியன்கிறவன் யாருக்கும் பயப்படக்கூடாது. தன் மனதில் பட்ட கருத்துக்களை யாராக இருந்தாலும் சரி, தமிழ் வழி கல்வி தான் சிறந்ததா, அதை எந்த மேடையிலையும் எடுத்துரைக்க தயங்கக்கூடாது. ஆசிரியர்கள்ட்ட இந்த கூனி குறுகுகிற மனப்பான்மை கூடாது. எவ்வளோ, அதாவது ஒரு காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சத்யநாத ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வரலாற்று பேராசிரியர். பிரதமர் ஜவஹர்லால் நேரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கார். அவருக்கு வரலாற்றில் ஒரு சந்தேகம். துணைவேந்தர் என்ன பண்ணார், சத்யநாத ஐயரை கூட்டிகிட்டு வந்தால் அவர் தீர்த்துவாருங்கிற அர்த்தத்தில் சத்யநாத ஐயரை கூட்டிகிட்டு வான்னு ஒரு காவலாளி அனுப்புகிறார். இது ஒரு பேராசிரியர் சொல்ல நான் கேட்டிருக்கேன்.
உடனே சத்யநாத ஐயர் வீட்டில் போய் ஏவலர் வந்து கூப்பிட்றாரு, ஐயா உங்களை துணைவேந்தர் வர சொல்கிறாரு. அந்த காலத்து முறைப்படி அவர் என்ன பண்ணுறார், டர்பனை கட்டிட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பிரதமரை பார்க்கறதுக்கு தயாராக கிளம்பிட்டுருக்கார். எப்பா என்னை மட்டும் கூப்பிட்டாரா, இன்னும் யாரையாவது கூப்பிட்ருக்காங்களா துணைவேந்தர்னு கேட்குறாரு. இல்லைங்க ஐயா, அவங்களுக்கு ஏதோ வரலாற்றில் சந்தேகமா, அதுக்காக உங்களை தான் கூப்பிட்ருக்காரு. வரலாற்றில் சந்தேகமா? அவ்வளோதான், டர்பனை கழட்டிட்டார். வரலாற்றில் சந்தேகம்னா நேருவை இங்கே வந்து பார்க்க சொல்லு. மரியாதைக்கு பார்க்குறதா இருந்தால் பிரதமரை நான் வந்து பார்க்குறேன். அவருக்கு சந்தேகம்னா நான் குரு, அவர் சீடன். குருக்கிட்ட வந்து தான் சீடன் கற்றுக்கணும். அப்போ அந்த ஜப்பான் தாய்மொழியில் முன்னேறி இருக்கு. இன்றைக்கி அதே போல் ஜப்பான் மாதிரியே மேலும் பல நாடுகள், கொரியா முன்னேறி இருக்கு. மற்ற ஜெர்மன், அந்த மேலே ஐரோப்பிய நாடுகள்லாம் ஜெர்மன், பிரான்ஸ், இவங்கெல்லாம் தாய்மொழி வாயிலாக தான் முன்னேறி இருக்காங்க. நிச்சயம். அதாவது நீங்கள் இப்போ ரஷ்யாவில் பெரிய புரட்சி நடந்துச்சு, சோவியத் புரட்சிங்கிறது பெரிய புரட்சி நடந்த நாடு. அவன் தாய்மொழி வாயிலாக தான் முன்னேறிருக்கான். எல்லாம் தெரியுது, ஆனால் தாய்மொழி வாயிலாக கல்வி கற்போங்கிற நிலைக்கு நம்ம நாடு இன்னும் வரமாட்டேங்குது. அதாவது நம்முடைய நாடு என்று சொல்லும் பொழுது நம்ம மொழியால் வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி இருக்கிறது. நமக்கு தொடர்பு மொழியாக ஒரு பொதுவான மொழி தேவைப்படுகிறது. அந்த ஒரு இடைவெளியில் தான் இன்றைக்கு ஆங்கிலம் வந்து ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கணும். இதுல குறிப்பாக இந்த சூழலிலும் நாம் தமிழை உயிர்ப்புடன் இளமையுடன் வைத்திருக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. தமிழ் இனி மெல்லச்சாகும் என்று நாம் அஞ்ச வேண்டுமா, அல்லது தமிழை அதே சிறப்போடு இளமையோடு வைத்திருப்பதற்கான வழிவகைகள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? யுனெஸ்கோ அறிவித்த ஒரு பட்டியலில் தமிழ் இனி மெல்லச்சாகும்னு பாரதி சொன்ன மாதிரி ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் என்றைக்கும் இந்த நாட்டில் இருந்து அழிந்து போகக்கூடிய மொழியாக மாறக்கூடிய காலகட்டாயம் வராது. ஆனால் அதே நேரத்தில் இதே மாதிரி நிலை நீடித்தால் நம்முடைய மக்களே நம்முடைய மொழியை அவர்கள் பயன்படுத்தாமல் விடுவார்களே. ஆனால் ஏன்னா நம்ம மொழி பேச்சு வழக்கில் இருக்குது, எழுத்து வழக்கில் இருக்குது. பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கிற மொழிகள் மிகச்சிறந்த மொழிகளில் நம்ம தமிழ் முதன்மையான மொழி. ஏன்னா மற்ற மொழிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அந்தஸ்து கிடையாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய மொழியை நாமே தான் மெல்ல சாகடித்து கொண்டு இருக்கிறோம். இந்த மொழி உயிர் போட வரணும்னா நமக்கு தேவை ஒரே மொழி, தாய்மொழி. ஆங்கிலத்தை நீங்கள் துணை மொழியாக படித்து கொள்ளலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை இந்த நாட்டில் யாரும் எதிர்க்கலை. ஆனால் ஆங்கில வழியாக தான் எல்லாத்தையும் கற்கணுங்கிறது தான் தவறான கருத்து. ஆங்கிலம் போதனா மொழியாக இருக்கக்கூடாது. நம்ம தமிழ் போதனா மொழியாக இருக்கட்டும், ஆங்கிலத்தை துணை மொழியாக கற்றுக்கொள்வோம். ஏன்னா இப்போ மேலை நாடுகளில் எல்லாம் அந்த ஐடி ஃபீல்டெல்லாம் அவங்க சொல்கிறது ஆங்கில அறிவு குறைச்சலாக இருக்குங்கிறானே தவிர ஆங்கில வழியாக கல்வி கற்காததினாலே குறைன்னு யாரும் சொல்லலை. ஆங்கிலத்தை இன்னொன்று, உயர்நிலை பள்ளிகளில் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆங்கில மொழி புலமை உள்ள, அதாவது பிஏ லிட்ரேச்சர் ஆங்கிலத்தில் இலக்கிய புலமை உள்ளவர்கள் கற்றுக் கொடுக்கணும். இப்போ எல்லாரும் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறதுன்னு வர்றபோது இவனுக்கு ஆங்கில புலமை வளராது. நீங்கள் பாதி தமிழ் பாதி ஆங்கிலம் பேசுகிறான்னா அவனுக்கு ரெண்டு மொழியிலையும் புலமை இல்லைன்னு அர்த்தம். ஏன் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் நல்ல ஆற்றல் இருக்குன்னா ஆங்கிலத்திலேயே நீங்கள் பேசணும். இப்போ நான் அண்மையில் ஜாம்பியா போயிட்டு வந்தேன். அந்த ஜாம்பியாவில் நீக்ரோக்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அந்த நீக்ரோக்கள் ஆங்கிலத்தை சரளமாக பேசுகிறாங்க. என்ன காரணம்னா அவன் அதே ஆங்கிலத்தையே தான் வச்சுட்டு இருக்கான். அவனுடைய தாய்மொழியை கூட வச்சுக்கல, பேச்சு மொழியை ஒன்றும் தெரியாதவங்க கூட ஆங்கிலத்தை படிக்கிறான். நீங்கள் அந்த மாதிரி ஆங்கிலத்தை துணை மொழியாக கற்றுக்கொள்ளலாம், அதில் தவறு கிடையாது. நீங்கள் ஏன்னா தொடர்பு மொழி இன்னொன்று வச்சுங்க. ஆங்கிலம் உலக மொழி அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு மாயை தான். நீங்கள் மலேசியாவில் போய் ஆங்கிலத்தை மட்டும் பேசிட்டு வந்துட முடியாது. சீனாவில் போய் ஆங்கிலத்தை மட்டும் பேசி எல்லாரையும் நீங்கள் புரிய வைக்க முடியாது. சீனா மக்கள் தொகையில் பெரிய நாடு, நம்மை விட பெரிய நாடு. அவனே தாய்மொழியில் தான் கல்வியை வச்சுருக்கான். உலக இப்போ கனடா மிகச்சிறந்த நாடு. அந்த கனடாவில் தமிழ் ஒரு ஆட்சி மொழி. மலேசியாவில் 4 மொழிகள் ஆட்சி மொழி. அங்கே தமிழுக்கு ஒரு ஆட்சி மொழியாக கொடுத்துருக்கான். ஆட்சி மொழிங்கிறது மலேசியாவில் இருக்குது நம்ம தமிழ்.
சிங்கப்பூரில் 3 மொழிகளில் நம்ம தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. அதே மாதிரி சுவிட்சர்லாந்தில் நம்ம மொழி இல்லை, 4 மொழிகளை ஆட்சி மொழியாக வச்சுருக்கான். ஒரு காலத்தில் துருக்கி மொழி இருக்க ஐரோப்பியாவினுடைய வியாதின்னு அதை வர்ணித்தான். ஆனால் கமால் பாட்ஷா துருக்கியில் எழுந்திரிச்சவர் என்ன பண்ணார், தாய்மொழியை உயர்த்தி பிடிச்சார், மொழி உயர்ந்தது, துருக்கி நாட்டையும் எழுந்துச்சு. அயர்லாந்து நாட்டில் இப்படி ஒரு கோளாறு வந்துச்சு. டிவேலரோன்னு ஒருத்தர் என்ன பண்ணார், வி ஐரிஷ், நாங்கள் ஐரிஷ்காரர்கள் அப்படின்னு அந்த ஐரிஷ் மொழியை உயர்த்தி பிடிச்சார். அயர்லாந்தை இங்கிலாந்திலிருந்து மீட்டெடுத்தார்கள். அப்போ மொழி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அப்படின்னு பாடினான்னா, தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நீங்கள் எந்த மொழியும் தாய்மொழியை உயர்த்தி பிடித்து அந்த நாட்டில் எழுச்சியை கொண்டு வர முடியாதுங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம நாடு சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமையே ஒருத்தன் எல்லா நிலைகளுக்கும் போக முடியுங்கிறது எவ்வளவு இழிநிலைங்கிறத நாம் தான் நினச்சி பார்க்கணும். நிச்சயமாக நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதாவது தமிழை உயிருக்கு நிகராக கருத வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய மொழி இளமையுடனும் உயிர்ப்புடனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்மா. கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு நிலையத்தாருக்கும் இந்த அமைப்பை சார்ந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் பஞ்சாபைச் சேர்ந்த குர்மீர் கவுர் என்கிற பெண்மணி தன்னுடைய சமூக வலைத்தள பகுதியில், ட்விட்டர் என்று சொல்லுகிற பகுதியில் வெளியிட்ட ஒரு குறிப்பு பெரும் விவாதத்தை இந்தியா முழுவதும் உண்டாக்கிற்று. அந்த குர்மீர் கவுர் ஒற்றை வரியில் அல்லது 2 வரிகளில் தான் தன்னுடைய பதிவை இட்டார். அவருடைய அப்பா பாகிஸ்தானோடு நடைபெற்ற போரில் உயிரிழந்தவர். எனவே அவருடைய பதிவு பாகிஸ்தானுக்கு எதிராக மிக கடுமையானதாக, ஆவேசம் கொண்டதாகத்தான் இருந்திருக்கும் என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் கவுர் எப்படி அதனை பதிவிட்டிருந்தார் என்றால், என் அப்பா பாகிஸ்தானால் உயிரை இழக்கவில்லை, போரினால் உயிரை இழந்தார் என்று எழுதியிருந்தார். இதற்குள் ஒரு மிகப்பெரிய செய்தி அடங்கியிருக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடைபெற்ற போரில் ஒருவர் இறந்து போனால் பாகிஸ்தானியர்கள் கொன்று விட்டார்கள் என்று நாமும், இந்தியர்கள் கொன்று விட்டார்கள் என்று அவர்களும் சொல்லுவது தான் இயற்கை. எனவே தன் அப்பாவை கொன்ற பாகிஸ்தான் என்கிற நாடு என்றென்றைக்கும் தன்னுடைய எதிரி நாடு என்கிற உணர்வு தான் பொதுவாக இந்தியர்களுக்கு வரும், குறிப்பாக அந்த குடும்பத்து பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் இந்த பெண் குர்மீர் கவுர், என் அப்பா பாகிஸ்தானால் கொல்லப்படவில்லை, போரினால் கொல்லப்பட்டார் என்று எழுதுகிறார். இரண்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது பாகிஸ்தானோடு நடைபெற்ற போராக இல்லாமல் இன்னொரு நாட்டோடு நடைபெற்ற போராக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய தந்தை அந்த போரில் இறந்து போயிருக்கலாம். எனவே சாவுக்கு காரணம் ஏதோ ஒரு நாடு என்பதை விட சாவுக்கு காரணம் அடிப்படையில் இந்த போர் வெறிதான் என்பதை நாம் உணர வேண்டும். எந்த நாட்டோடு போர் நடந்தாலும் போரில் ஒரே ஒரு விதிதான் உண்டு, கொல் அல்லது கொல்லப்படு என்பது. நீ எதிரியை கொல்லவில்லை என்றால் எதிரியால் நீ கொல்லப்படுவாய். ஆகையினால் அங்கே எதிரில் நிற்கிறவன் நல்லவனா கெட்டவனா, அவனுக்கும் நமக்கும் என்ன பகை, அவனை ஏன் நாம் சுட வேண்டும் என்கிற எந்த கேள்விக்கும் இடமில்லை. போர் என்பது நமக்கு ஒன்றை தான் கற்றுத்தருகிறது. எதிரி படையில் இருக்கிறவன் எவனாக இருந்தாலும் சுட்டு தள்ளிவிட வேண்டும். அதுதான் வெற்றிக்கான அடையாளம். அப்படியானால் ஒருவர் அடுத்தவர் உயிரை எடுப்பதற்கோ தன் உயிரை இழப்பதற்கோ எது காரணமாக இருக்கிறது என்றால் போர்தான் காரணமாக இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய கோபம் எதிரி நாட்டின் மீது வருவதை விட இந்த அடிப்படையில் இந்த போர் என்கிற இதன் மீது தான் வர வேண்டும் என்று அந்த பெண் இத்தனை செய்திகளை உள்ளடக்கி, சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு திருக்குறளை போல அந்த இணையதளத்திலே அந்த பெண் பதிவிட்டிருக்கிறாள். ஆனால் அதற்கு அந்த பெண்ணுக்கு வரவேற்பை விட எதிர்ப்புகளே கூடுதலாக வந்திருக்கின்றன என்றும் செய்திகள் கூறுகின்றன.
ஏன் எதிர்ப்புகள் வர வேண்டும்? அந்த பெண் அப்படி ஒன்றும் தவறாக சொல்லிவிடவில்லை. ஒரு செய்தியை சொல்லாமல் அந்த செய்திக்குள் இருக்க வேண்டிய ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை அந்த பெண் சொல்லியிருக்கிறாள் என்பது உண்மை. அதை ஏன் பலராலும் ஏற்க முடியவில்லை என்றால், பாகிஸ்தான் என்பது நம்முடைய எதிரி நாடு என்கிற எண்ணம் நம் மூளையில் பதிந்து கிடக்கிறது. அப்படி இருக்கிற போது, அதாவது அண்டை நாடுகளுக்குள்ளே பகை வருவதென்பது உலக இயற்கை. நாம் எண்ணி பார்த்தால் எந்த 2 நாடுகளுக்கு இடையிலெல்லாம் போர்கள் நடந்திருக்கின்றன? எப்போதாவது உலகப்போர் போன்ற நேரங்களில் மட்டும்தான் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் போர் நடந்திருக்கிறதே தவிர, பொதுவாக அண்டை நாடுகளுக்கு இடையிலே தான் போர்கள் நடக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் இயல்பாகவே பார்க்கலாம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட நமக்கும் அண்டை வீட்டுக்காரருக்கும் இடையிலே தான் மனக்கசப்புகளும் சண்டைகளும் வரும். இங்கே இருக்கிற ஒருவனுக்கும் சென்னையிலே இருந்து திருநெல்வேலியில் இருக்கிற இன்னொருவனுக்கும் இடையில் அப்படி அடிக்கடி சண்டை வந்து விடாது, வருவதற்கான தேவையும் இருக்காது. எனவே யார் பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களோடு தான் உறவும் இருக்கும், பகையும் இருக்கும். ஆகையினால் பாகிஸ்தான் ஒரு அண்டை நாடு, அதன் மீது நமக்கு ஒரு எல்லை சிக்கல்கள் இருக்கின்றன, மோதல்கள் வருகின்றன. மோதல் வேறு, பகை வேறு. நாம் எப்படி பிரித்து வைத்திருக்கிறோம்? பாகிஸ்தானை பகை நாடு என்று கூறுகிறோம். ஆனால் அன்றாடம் தமிழக மீனவர்களை சுட்டு கொல்லுகிற இலங்கையை நம்முடைய நட்பு நாடு என்று கூறுகிறோம். இலங்கையை இதுவரையில் பகை நாடு என்று இந்திய அரசு எந்த நேரத்திலும் சொல்லவில்லை. ஆனால் நட்பு நாடாக இருக்கிற இலங்கை தான் தமிழக மீனவர்களை தொடர்ந்து சுட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவர்களை இந்திய அரசு இந்திய மீனவர்களாக பார்க்காமல் தமிழக மீனவர்களாக பார்ப்பது தான் காரணமோ என்று பல்வேறு சமூக வலைத்தளங்களிலும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இங்கே இருந்து கடலுக்குள்ளே போய் எல்லையை தாண்டி மீன்பிடித்தவர்களை சுட்டு கொண்டு விட்டார்கள் என்பதையெல்லாம் தாண்டி அங்கே இருந்து சிங்கள கடற்படை வீரர்கள் இந்தியாவின் எல்லைக்குள்ளேயே வந்து ராமேஸ்வரத்தில் பாம்பனுக்கு அருகில் ஒரு கிராமத்தில் ஒரு நாள் பொங்கல் வைத்து கொண்டிருந்த போது அன்றைக்கு நம்முடைய எல்லையில் கால் வைத்து இங்கே இருக்கிறவர்களை சுட்டு கொண்டு விட்டு அவர்கள் பத்திரமாக திரும்பிய வரலாறும் ஏற்கனவே இருக்கிறது. எனவே அடிப்படையில் இலங்கையின் மீது இந்திய அரசு கோபம் காட்டவில்லை, பாகிஸ்தானின் மீது தொடர்ந்து கோபம் காட்டுகிறது. அதனால் அரசன் எவ்வடி குடிகள் அவ்வடி என்பது போல மக்களும் கூட, குறிப்பாக வட இந்தியாவிலே இருக்கிற மக்கள் இலங்கையை கருத்தில் கொள்ளவே இல்லை, பாகிஸ்தான் மீது கடுங்கோபம் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் இலங்கையால் வட இந்தியாவிற்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. அது தென்னிந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு தான் பெரும் பாதிப்புகளை உருவாக்குகிறது. அதனால் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லையா என்கிற கேள்வி நமக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இலங்கையோடும் போர் வரலாம், பாகிஸ்தானோடு போர் வரலாம், சீனாவோடு போர் வரலாம். நாம் உயிரை இழப்பதற்கும் உயிரை எடுப்பதற்கும் போர்கள்தான் காரணமாக இருக்கின்றனவே தவிர அந்த குறிப்பிட்ட நாடுகள் இல்லை என்று இந்த பெண் சொல்ல வருகிறார். இப்படி ஒரு செய்தியை, பொதுவான ஒரு தத்துவம் போன்ற கருத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் தங்கள் சொந்த குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டதற்கு பிறகு அந்த பெண் இவ்வளவு துல்லியமாக அதனை பார்க்க முடிகிறது, சொல்ல முடிகிறது என்றால் அதுதான் வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் எந்த ஒன்றையும் பார்ப்பதற்கு முன்னால் அதனோடு நாம் அறிவுபூர்வமாக பார்க்கிறோமா அல்லது உணர்ச்சி சார்ந்து பார்க்கிறோமா என்ற கேள்வி இருக்கிறது. அறிவு நிலையில் நின்று பார்க்கிற போது நமக்கு புரிகிற பல செய்திகள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் புரியாமல் தான் போகும். நம் குடும்பத்தில் ஒருவரை இழந்திருக்கிறோம். அவர் தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். ஒரு நெருக்கமான உறவை இழந்திருக்கிற போது உணர்ச்சி தான் மேலிட்டு நிற்கும். உணர்ச்சி என்ன சொல்லும் என்றால், அவனை நம்முடைய எதிரி என்று சொல்லும், அந்த தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லும், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லும். ஆனால் அப்படி இழப்பு நேர்ந்ததற்கு பிறகும் உணர்ச்சி வயப்படாமல் அந்த குர்மீர் கவுர் என்கிற பெண் மிகச் சரியாக எழுதுகிறாள். என் அப்பாவின் உயிரை குடித்தது பாகிஸ்தான் அல்ல, போர்தான் என்று எழுதுகிறார். எனவே அந்த எழுத்துக்கான நோக்கம் என்ன என்றால், போரை நிறுத்துங்கள் என்பது தான். எந்த நாடும் எந்த நாட்டோடும் தொடர்ந்து போர் புரிவதை நிறுத்துங்கள். அது 2 நாடுகளுக்குமே நல்லதில்லை. இப்படி சொல்லுவது உடனே அந்த பெண் பாகிஸ்தானுக்கு ஆதரவான பெண் என்பதாக ஒரு முத்திரை குத்துவார்கள். அது குறித்தெல்லாம் கவலையில்லாமல் அந்த பெண் சொல்லியிருக்கிறாள், யாரோடும் பகை வேண்டாம், எந்த நாட்டோடும் பகை வேண்டாம், நாடுகளுக்கு இடையில் நடக்கிற போர்தான் நம் வாழ்வையே குலைத்து விடுகிறது. எனவே நாம் எதனை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும்?
உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும், இந்தியாவிலும் சரி பாகிஸ்தானிலும் சரி எல்லா நாடுகளிலும் இருக்கிற மக்கள் போரை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கவுர் நமக்கு சொல்லித் தருகிற அந்த ஒற்றை வரி குரலில் இருந்து கிடைக்கிற பாடம். இன்றைய காலத்தில் அதிகமாக பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தின் மருத்துவம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே. இன்று ஆலோசனை பகுதியிலே கல்லீரலில் நார் சத்து என்ற தலைப்பை பார்ப்போம். கல்லீரலில் நார் சத்தா என்று கேட்கலாம். ஆம், நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம தெரியறதே இல்லை. அதற்கான கருவிகள் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஏற்படலாம் கல்லீரலில் நார் சத்து என்று பார்த்தீர்கள் என்றால், முதலாவதாக மது அருந்துபவர்கள். தினசரி ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருக்காங்கன்னு வைங்க, 5 முதல் 8 ஆண்டுகளில் கல்லீரல் பாறை மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி கொழுப்பு படிமானம் உள்ளவர்களுக்கும் இந்த நார் சத்து ஏற்படும். நார் சத்து என்று ஆங்கிலத்திலே ஃபைப்ரோசிஸ் என்று கூறுவோம். ஸோ அப்போ ஜஸ்ட் இப்போ ஒபிசிட்டி, உடல் பருமானம் அதிகமாக இருப்பவர்கள், அல்லது ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக சர்க்கரை நோய் சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் சுகர் இருக்கிறவங்க, அடுத்தது கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட் ரத்தத்தில் அதிகமாக இருப்பவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கல்லீரலில் போய் கொழுப்பு படிமானம் ஆகும். இந்த கொழுப்பு படிமானம் ஒரு 5 முதல் 10 ஆண்டுகள் ஆச்சுன்னா அதில் செல்ஸ் உடைய ஆரம்பித்து அதில் நார் சத்து உருவாகும், ஃபைப்ரோசிஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் காமாலை கிருமிகள், பி வைரஸ், சி வைரஸ், மஞ்சள் காமாலை கிருமிகள் நீண்ட நாட்களாக கல்லீரலிலே வசித்து அந்த கல்லீரலில் நார் சத்தை உருவாக்கக்கூடும். அடுத்தது நிறைய மருந்துகள், நாம் உட்கொள்ளுகின்ற சித்தா மருந்துகள் அல்லது யுனானி மருந்துகள், இதிலெல்லாம் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு வைங்க, ஆர்சனிக்கு, லெட்டு, மெர்க்குரி, கோல்டு, காப்பர், பிரான்ஸ், இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த நச்சுத்தன்மை இருந்தால் அது கல்லீரலை பாதித்து அதில் இழையாக நார் சத்து உருவாகலாம். அதே மாதிரி நிறைய அலோபதி மருந்துகள், ஆங்கில மருந்துகளில் இந்த ஃபிட்ஸுக்காக சாப்பிட்ற மருந்துகள், எப்பிலெப்சிக்காக சாப்பிட்ற மருந்துகள், அது மட்டும் இல்லாமல் சில ப்ரெஷருக்காக சாப்பிட்ற மருந்துகள், சில சமயங்களில் நம்ம வேறு ஏதாவது காரணத்துக்காக இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி இதுக்கு மித்தோட்ரெக்சேட் போன்ற மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால் அதனாலும் ஏற்படலாம். ஸோ ஆங்கில மருத்துவத்தில் கூட இந்த மாதிரி ஃபைப்ரோசிஸ் ஏற்படலாம். ஸோ அந்த நார் சத்து உருவாயிருக்கான்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும். ஸோ உலகம் பூராமே எனக்கு அந்த ஃபைப்ரோசிஸை கண்டுபிடிச்சி அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா கல்லீரல் என்பது ஒரு சாஃப்ட் ஆர்கன். அதாவது நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கவிதை கூட கல்லீரலுக்காக எழுதியிருந்தேன். ஸோ கல்லீரல் உண்மையாகவே கல்லீரல்னு சொல்லக்கூடாது, தன் ஈரலே தளிர் ஈரலே உன்னை கல் ஈரல் என்று அழைத்திட்ட அந்த கல்லெஞ்சுக்கார மாந்தர்தாம் எங்கே அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். கல்லீரலை காதலிப்போம் என்ற தலைப்பிலே. ஸோ அப்போ ஈரல் சாஃப்டாக இருக்கும். நாங்களாம் தொட்டு பார்க்கலாம், ஆப்ரேஷனில் நீங்களாம் பார்க்க முடியாது. அது பாறை மாதிரி இறுகிரும் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளால். ஒன்று மது அளவு கடந்து தொடர்ந்து அருந்துவதால், அடுத்தது உடல் பருமானம், கண்ட்ரோல் இல்லாத சர்க்கரை நோய், அடுத்தது கண்ட்ரோல் இல்லாத பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், அப்புறம் ட்ரைக்ளிசரைட், இதனால். அடுத்தது சில சமயங்களில் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுகின்ற மருந்துகள். அடுத்தது பார்த்திங்கன்னா பி வைரஸ், சி வைரஸ், மஞ்சள் காமாலை கிருமிகள், இதெல்லாமல் பல சின்ன சின்ன காரணங்கள்லாம் இருக்குது. அதை நான் அதெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இந்த இழையாக நார் சத்து உருவாச்சுன்னா லிவரோட வேலை கெட்டு போயிடுது. கல்லீரல் வேலைத்திறன் ஸ்தம்பிக்கின்றது. ஸோ கல்லீரல் நமக்கு உணவை செரிமானம் செய்வதிலிருந்து நம்ம இது ஒரு பெரிய பாதுகாப்பு அரண். நம்ம உணவில் இருக்கிற நச்சுப் பொருட்களை நீக்குவதிலிருந்து, கிருமிகளை எல்லாம் எதிர்த்து போராடுவதிலிருந்து, நமக்கு மயக்கம் வராமல் இருப்பதற்காக குளுக்கோஸை விரைந்து தருவதிலிருந்து பல கிட்டத்தட்ட 300 ப்ராசஸஸ், மெட்டபாலிக் ப்ராசஸஸ் கல்லீரலில் நடக்குது. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய முக்கியமான உறுப்பு. அதனால தான் இந்த வலது மார் கூட்டுக்குள்ளே எங்கேயாவது வயிற்றுலேருந்து அடிபட்டால் கல்லீரலேருந்து இரத்த கசிவு ஆயிருமேன்னு இறைவன் மார்க்கூட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கான் கல்லீரலை. அந்த கல்லீரலில் நார் சத்து இருக்கிறதா என்று பார்த்து அதை சரி செய்ய வேண்டும். இப்போ நான் சொன்னவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதில் ஃபைப்ரோஸ்கேன் என்று ஒரு கருவி இருக்கின்றது. அது ரொம்ப சிம்பிள் கருவி. முந்தையெல்லாம் என்ன பண்ணணுன்னா, இந்த நார் சத்து இருக்கான்னு பார்க்கணுன்னா இந்த 8வது ரிப் ஸ்பேஸ் இருக்குது,
அந்த விலா எலும்புக்கு 8வது விலா எலும்புக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வழியாக ஒரு ஊசியை குத்தி அதுலேருந்து ட்ரூகட் பயாப்சி என்று எடுத்து அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் அதில் வந்து நார்சத்து இருக்கான்னு பார்ப்போம். இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த 8வது ரிப் ஸ்பேஸில் விலா எலும்புக்கு கீழே ஒரு ப்ரோப் ஒன்று இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ப்ரோபு. அது கூட ஒரு 50 மெகாஹெர்ட்ஸில் ஒரு வந்து ஒலி அலையை எழுப்பக்கூடிய ஷாக்வேவ் எழுப்பக்கூடிய ஒரு ப்ரோப். அது 2 கம்பைண்டாக இருக்குது. அதை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பட்டனை அமுத்தினாலே அந்த ஒலி அலைகள் ஷாக்வேவ் 2 உள்ளே போய் வெளியே வரும். அப்போ வந்து கல்லீரலுடைய கெட்டித்தன்மையை அதே அளந்து சொல்லிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 4 கிலோ பாஸ்கல் 5 கிலோ பாஸ்கலுக்கு கீழே இருக்கணும். அது வந்து 7க்கு மேலே இருந்தால் நிறைய இழையாக நார்சத்து உருவாகின்றது என்ற அர்த்தம். அடுத்தது வந்து 12க்கு மேலே இருந்தால் சிரோசிஸ் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அர்த்தம். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கருவியில் இப்படி வெளியே வச்சு பார்க்குற கருவியில் லிவர் சிரோசிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 25 கிலோ பாஸ்கல் வந்ததுக்கப்புறம் தான் அதனால் கண்டுபிடிக்க முடியும். அந்த டெஸ்ட்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் 12 கிலோ பாஸ்கல் இருந்தாலே சிரோசிஸ், F3 F4 ஃபைப்ரோசிஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த ஃபைப்ரோசிஸ் வந்து அந்த இழையாக இருக்கிற நார்சத்து கல்லீரலுடைய கெட்டித்தன்மை அந்த 25 கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மலுக்கு கல்லீரலை கொண்டு வருவது கஷ்டம். நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியாது. ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணலாமே தவிர கம்ப்ளீட்டாக நார்மல் பண்ண முடியாது. அதனால தான் உலகெங்கும் இன்றைக்கி என்ன யோசிக்கிறாங்கன்னா ஃபைப்ரோசிஸ் இருக்கா, அதை ரிவர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி வந்து விஞ்ஞான உலகத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச். அதுக்கான சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ் தான் இன்றைக்கி இருக்குது. அந்த நார்சத்தையே உடைக்கக்கூடிய மருந்துகள்லாம் இப்போ வந்து பைப்லைனில் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்னும் ஆய்வுகள் போய்கொண்டு இருக்கின்றன. இன்னும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இல்லாமல் இந்த மருந்துகள் வரப்போவதில்லை. ஸோ அதனால் இந்த ஃபைப்ரோஸ்கேனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு அம்மையார் அவர்கள் டிபி மருந்து எடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு லேசாக மஞ்சள் காமாலை ஏற்பட்டது. டிபி மருந்துகளால் கூட மஞ்சள் காமாலை ஏற்படலாம். அது மாதிரி வந்தப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கழித்து வயிறு வீக்கம் வந்துடுச்சு. வயிற்றில் வந்து நீர் சுரந்தது. நீர் ஏன் சுரக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா என்ன ரீசன்னு தெரியல. இந்த மஞ்சள் காமாலை நோயினால் வருமா என்றால் டிபி மருந்து ஆரம்பித்து 2 வாரங்களே ஆன நிலையில் அவங்களுக்கு வந்து நீர் கோக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா கல்லீரலில் ஏதோ பிரச்சனை இருக்கணும். ஃபைப்ரோஸ்கேன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி சிரோசிஸ் இருக்குது. அவங்களுக்கு 35 இருந்தது கிலோ பாஸ்கல்ஸ். அப்படின்னா முதல்லையே அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது கல்லீரலில். ஆனால் இதனால் வரைக்கும் தெரியவே இல்லை. கல்லீரலை பொறுத்தளவு அது முற்றிய நிலை வரும் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. சாயங்காலங்களில் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கலாம், சரியாக தூக்கம் வராமல் இருக்கலாம், நைட்டில் 2-3 வாட்டி யூரின் போகலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் சோர்வு இருக்கலாம், வெளியூர் பயணம் பண்ணும்பொழுது கால் வீக்கம் கொஞ்சம் வரலாம். இந்த மாதிரி இருக்கிற ஆரம்ப நிலை அறிகுறிகள் வந்து நாம் சரியாக கவனிக்கலைன்னா அது பாட்டுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அது கடைசியாக முத்திய நிலையில் தான் நமக்கு தெரியும். இந்த அம்மையாருக்கு ஆல்ரெடி கல்லீரல் வந்து கெட்டித்தன்மை இருந்தது, 35 இருந்தது. அது ஏன்னு பார்க்க போய் அப்போ தான் கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு ஆட்டோஇம்யூன் ஹெப்படைட்டிஸ் என்ற ஒரு நோய் இருந்தது. அவர்கள் உடலே அவர்கள் எதிர்ப்பணுக்களை உருவாக்கி அவர்கள் கல்லீரலுடன் சண்டை போட்டு கொண்டிருந்த நிலைமை ஆட்டோஇம்யூன் ஹெப்படைட்டிஸ். நீண்ட நெடுங்காலமாக 10 ஆண்டுகளாக உள்ளே இருந்திருக்கணும், தெரியல. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி இந்த டிபி மருந்துகளையும் வந்து கல்லீரலை பாதிக்காத டிபி மருந்துகள் கொடுத்து, இந்த நீரை குறைப்பதற்காக உணவு பக்குவம் அப்புறம் நீர் மாத்திரைகள் கொடுத்து, கல்லீரலை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அதுக்கான மருந்துகள் கொடுத்து, ஆட்டோ ஆன்டிபாடிஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுத்து அதை ட்ரீட் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் கிட்னி வந்து ஃபெயிலியர், கிட்னி மாற்றி வைக்கணும், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அந்த சிறுநீரக மருத்துவர் என்கிட்ட கேட்டார், எனக்கு என்னமோ தெரியல, ஸ்கேன் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு சந்தேகம், உங்களுக்கு கல்லீரல் ஏதோ பாதிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து உள்ளுணர்வு கூறுகின்றது. அவரை பரிசோதிக்கும் பொழுது நான் அந்த மாதிரி நினைக்கிறேன், கல்லீரல் நலமா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று. ஃபைப்ரோஸ்கேன் பண்ணால் 25 கிலோ பாஸ்கல்ஸ். அப்போ சிரோசிஸ் இருக்குது. நான் சொன்னேன் இவருக்கு சிரோசிஸ் இருக்குது. சிரோசிஸ் கல்லீரல், சுருங்கிய கல்லீரல் இருக்கிற பேஷண்ட்டுக்கு, கெட்டித்தன்மையுடன் இருக்கிற கல்லீரல் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கிட்னியை மட்டும் மாற்றி வச்சா லிவர் ஃபெயிலியருக்கு போகும். ஆனால் லிவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ரெண்டும் சேர்ந்து தான் மாற்றி வைக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த ஃபைப்ரோஸ்கேன் ரொம்ப உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மதுபானங்கள் அருந்துவோர் அல்லது ஒபீஸ் பீப்புள் இவங்களுக்கெல்லாம் ஃபைப்ரோஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அப்போ வேல்யூஸ் வந்து 12, 15, 20 இருந்தால் அவர்களுக்கு வந்து உணவு பக்குவத்தை கொடுத்து எக்ஸசைஸ், சீராக உடற்பயிற்சி செய்யுங்கள், இந்த கொழுப்பு உணவுகளெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள், உங்கள் பிபியை குறைச்சி வச்சுங்க, சுகரை குறைச்சி வச்சுங்க, சுகர் 100 கீழே வச்சுங்க, கொலஸ்ட்ரால் 160 கீழே வச்சுங்க, ட்ரைக்ளிசரைட் 150 கீழே வச்சுங்க, எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுங்க, டெய்லி உடற்பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுங்கள். அப்படி பண்ணி நம்ம வெயிட்டை குறைச்சோன்னா
கண்டிப்பாக அந்த ஃபைப்ரோசிஸ் ரிவர்சல் கூட ஆகுது. அதை விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் ஃபைப்ரோஸ்கேன் மூலமாக காட்டியிருக்கின்றோம். ஸோ ஆக கல்லீரலில் நார்சத்து என்ற லிவர் ஃபைப்ரோசிஸ் உலகம் பூரா இன்றைக்கி அஞ்சக்கூடிய ஒரு நோய். ஆனால் அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபைப்ரோஸ்கேன் போன்ற கருவிகள் வெகு சிலவே இருக்கின்றன. தமிழகத்திலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 யூனிட்டில் தான் இருக்குது, யார்கிட்டையுமே இல்லை. ஸோ முதன்முறையாக தமிழகத்தில், தென்னிந்தியாவிலே முதன்முறையாக நான் தான் அறிமுகப்படுத்தினேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம். லிவர் பயாப்சி ஊசி போட்டு டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ஃபைப்ரோசிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஃபைப்ரோசிஸ் இல்லாதவர்கள் அந்த ஃபைப்ரோசிஸ் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த வாரத்திலே மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.